ஒரு வீட்டில் ஆண் சரியில்லைன்னா அந்த குடும்பம் ஒன்றும் ஆகாது. அந்த பெண் சரியில்லைன்னா குடும்பமே ஆகிடும். குடிகார கணவனுக்கு போகிற மனைவியாக போன பெண் படிக்க வச்சால்னா 6வது படிக்கும்போது ஒரு சொப்பு கொடுத்து எடுத்து வந்து பித்தளை போய் அடகு வச்சுட்டு பீஸ் கட்டுறதுனால தான் இந்த பிள்ளைங்க உட்காந்து பேசிக்கிறான். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? டாக்டருக்கு படிக்க வைக்க நினச்சா நான் அடுக்கலை, அது வேறு விஷயம். ஆனால் 6வது 7வது பீஸ் கட்டுறதுக்கே ஒக்கத்த ஒரு மனிதனுக்கு வந்து எங்கள் அம்மா என்னை வாழ வச்சுட்டுக்கிறா. வேலம்மாவில் புக்கு போட்டிருப்பார், எங்கள் அம்மா சமையல் பண்ணி அதை பண்ணி தான் என்னை வாழ வச்சாங்க. அந்த புக்கிலேயும் இருக்கும். யார் தான் இப்போ என்ன தான் யார் சிறப்பாக இருந்ததுனால பெரிய ஆள் ஆகிறார் அவர்? அந்த அம்மா. பெண்கள் சிறப்பாக இருக்கிறவனுக்கு இல்லை பெண் சிறப்பான பெண்ணுக்கு புள்ளியாக வந்துட்டுவேன் என்ன தான் ஆவான்? நல்லா தான் இருப்பான். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? ஆனால் புள்ளையை கட்டுப்படுத்த கூட கூடாது, அதுவும் தப்பு. அந்த பக்கம் நிறைய பெண்கள் பிள்ளைங்க அப்படியே வளர்ந்தோடனே அதெல்லாம் கிடையாது. அம்மான்னா என்ன தான்? அம்மா தான். மனைவியாக இருந்தாலும் நீ யார் தான்? விசேஷம்தான். அடிமை கிடையாது, எங்கேயுமே நீ அடிமை கிடையாது. மனைவின்னா ஈக்குவல் பார்ட்னர். அப்பா வந்தால் 18 வயசு வரைக்கும் தான் உன்னை கட்டுப்படுத்துறதுக்கு உரிமை இருக்குது. அது காலமாக என்ன இல்லை, சாரி டேடி உனக்கு தெரியாது, ஓரம்போ நெய்னா தூரம்போ நெய்னா புத்திமதி எல்லாம் வி டோன்ட் வாண்ட் நெய்னா. யாருக்கிட்ட? இது ஆண் தான் அப்பா கிட்ட சொன்னலாம் கிடையாது, பெண் ஒன்றா தான் சொல்லணும். ரூல் ஒன்று தான். புரியுதா? அப்போ அப்பா, அண்ணன், கணவன், மகன், சகோதரன், சுற்றி இருக்கிறவங்க, நட்பு பாராட்டுறவங்க, மாமியார், யார்கிட்டையுமே யார் சரியாக இருக்குண்ணா? குறிப்பாக நீங்கள் ஆண்கள் கூட கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம், உஷாராக இருக்கலாம். பெண்கள் கிட்ட தான் ரொம்ப மோசம். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சார் நீங்கள் இந்திய பெண்கள் தானே பேசுனீங்க? ஆமாம். மாமியார் யார் தான்? வீட்டுக்கு இருக்க வசியா என்ன? ஏன்னா ஒவ்வொரு மாமியாரும் சரியாக வாழாம வந்தாருங்களா, மருமகன் நல்லா வந்துடக்கூடாதுன்ற பயம். மருமக தெம்பா வந்துடக்கூடாது. நான் பட்ட துன்பம் இன்பம் இல்லை, நீ என்ன பண்ண? நீ மட்டும் ஜாலியாக இருப்பியா? சினிமாவுக்கு போவியா? உனக்கு டிவி இவ்வளோ பெருசு வாங்கி வைப்பானா?